1 இன்ச் அளவு கூட சந்தனக்கட்டை கிடைக்காமல் முட்டுக்கட்டை போட்டான். ஆனால் மூர்த்தியார் கண்டு மனம் பதறவில்லை, கலங்கவில்லை, அஞ்சவில்லை. கட்டைக்குத்தானே தடை, என் கையிருக்கிறதே என்று சொல்லி சந்தனக்கல்லில் தன் கையை வைத்து அரைத்து அரைத்து சந்தனத்தை தயார் செய்தார். உள்ளிருக்கக்கூடிய குருதி பீரிட்டு வந்தது. இரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் துடித்து நின்ற காட்சியை அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து தடுத்தாட்கொண்டு, அப்பா அப்பா, உன்னுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று கரத்தை தந்தது மட்டுமல்ல, உன்னை மன்னனாக்குவேன் என்று மறைந்து விட்டார். சந்தனம் அரைத்து தந்த மூர்த்தியார் எப்படி மன்னனானார்? இந்தோ ஒரு நொடி. ஆட்சி செய்த மன்னன் மாண்டு போனான். மரபு என்ன? பட்டத்து யானை மாலையை எடுத்துக்கொண்டு திருவீதி உலா வரும். அப்படி திருக்கோயில் வாசலிலே நின்று கொண்டு கண்ணை மூடி சிவாய மந்திரத்தை சொன்ன மூர்த்தியார் கழுத்திலே மாலை விழுந்தது. எல்லோரும் அழைத்து சென்று அரண்மனையில் அரியணையில் அரசனாக்கி மகிழ்ந்தார். யார்? சந்தனம் அரைத்து தந்தவன் மறுநாள் சூரிய உதயத்தில் அரசனாக அமர்ந்து விட்டான்.